நம்மளோட சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எந்த வீடியோவும் போட முடியல. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு மேலே வீடியோ கொடுக்க முடியல. ஏன்னா என்னோடய பையன் பிறந்து இப்போ தான் ஒரு 6 மந்த் ஆச்சு. அதனால் அவனோட டெலிவரி மற்ற விஷயம்லாம் இருந்தனால எதுவுமே சரியாக பண்ண முடியல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ தரேன். நம்ம வீட்டில் வச்சுருந்த சின்ன ஒரு வாசல் முன்னாடி வச்சுருந்த ஒரு நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறி தோட்டம், இப்போது அதை மாடிக்கு மாற்றிருக்கோம். மாடிக்கு மாற்றிட்டு அதில் நம்ம செடிங்கள்லாம் வச்சு இப்போ தான் ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வருது. அதுதான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். இதில் பெருசாக காய்கறி எனக்கு கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். பெரியதாக காய்கறி கிடைக்கலனாலும் சின்னதாக ஒரு சந்தோஷம். காலைல எழுந்திரிச்சோடனே இந்த செடிங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தண்ணி விட்டுட்டு எப்படி வளர்ந்துருக்கு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அது கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை பார்க்க போகும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஈவினிங்கும் நம்ம செடிங்களை பார்த்துட்டு போகிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ஒருத்தங்களும் வீட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு 4 செடிங்க வச்சு பாருங்கள். அது அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் தக்காளி செடி போட்டிருக்கேன். தக்காளி செடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெரைட்டியான தக்காளி போட்டிருக்கேன். குடம் தக்காளி, காசி தக்காளி, நாட்டு தக்காளி, லைபீரியன் தக்காளி, மொத்தம் 4 ரகமான தக்காளி போட்டிருக்கேன். அந்த சைடில் நீங்கள் தக்காளி காய்ச்சிருக்கு, அதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம சாப்பாடு கிச்சனில் வேஸ்ட் பண்ண இதில் வெளியில் கீழே முளைச்சிருந்தது. அதை தான் பிடுங்கிட்டு நட்டுருந்தோம். அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்ரெடி ஒரு டைம் பறிச்சிட்டேன், மறுபடியும் இப்போ வச்சுருக்கு, அதை பறிக்கணும். இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காயிலேயே ஒரு 4 வெரைட்டி போட்டிருக்கேன். கஸ்தூரி வெண்டை, அதுக்கப்புறம் உருட்டு வெண்டையிலே சிகப்பு, வெள்ளை, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ரகம் போட்டிருக்கேன் வெண்டைக்காயில். அந்த வெண்டைக்காய் செடி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த வெண்டைக்காய் செடி ஓரளவுக்கு இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்தவரை செடி இருக்குது. இந்த கொத்தவரை சின்ன செடியிலே பார்த்திங்கன்னா கொத்தவரைக்காய் வச்சுருக்கு. நான் ரொம்ப நாளாக கொத்தவரைக்காய் வச்சேன், ஆனால் எதுவுமே சரியாக வரல. ஆனால் இந்த தடவை ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. அப்போ கொஞ்சம் சன்லைட் பத்தாதனால தான் சரியாக வரல. இப்போ கரெக்டான சன்லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா செடியுமே ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தக்காளியிலேயே இதில் எந்தெந்த தக்காளி எதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த 4 வெரைட்டியும் கலந்து வச்சுருக்கேன். பூ இப்போ தான் வைக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வச்சதுக்கப்புறம் காய் வந்ததுக்கப்புறம் தான் என்னால் சரியாக பார்த்து சொல்ல முடியும் எந்த தக்காளின்னு. அது வரைக்கும் எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இது ஒரு ரகம் தான். ஆனால் இதில் எந்த ரகம்னு சரியாக என்னால் சொல்ல முடியல. இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். இது எல்லாமே எனக்கு காய் வச்சதுக்கப்புறம் தான் என்னால் கரெக்டாக பார்த்து சொல்ல முடியும். அது உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா செடியை பார்த்து என்னால் சொல்ல முடியும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சும்மா வேஸ்ட்டில் வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்குல ஒன்று முளைச்சிருந்தது, அதை கொண்டு நட்டுருந்தேன். அந்த உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி வளர்ந்து பூ வச்சுருக்கு. அது எவ்வளோ உருளைக்கிழங்கு உள்ளே வச்சுருக்குன்னு தெரியல, அது பிடுங்கி பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி இதுலேயும் 2 கொத்தவரங்காய் செடி வச்சுருக்கேன். இதுலேயும் பாருங்கள் காய் வச்சுருக்கு. இதில் ஒரு கொத்தவரங்காய் இருக்குது, அந்த சைடில் ஒரு செடி இருக்குது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் சரியாக பராமரிக்கணும், கண்டிப்பாக அதை செய்வேன். அப்புறம் இந்த தக்காளி ரகங்களில் இது இப்போல்லாம் சின்ன செடியாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பிடிங்கி நடணும், வேறு பக்கம் நடணும், இல்லை இதே க்ரோ பேக்லேயே விடணும் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் தக்காளி தான் இருக்குது. தக்காளி இந்த தடவை நிறையா ஏன் போட்டிருக்கேன்னா, போன டைம் 2-3 டைம் தக்காளி போட்டு ஒரு தக்காளி செடி கூட நல்லா வரவே இல்லை. இந்த தடவை எப்படியாவது தக்காளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தக்காளி செடி நிறையா போட்டிருக்கேன். ஆனால் அதுவும் இந்த தடவை ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. தக்காளி செடி பூ வச்சு காய வைக்கும்போது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு மிளகா செடி. இந்த மிளகா செடி இப்போ தான் நிறைய மிளகாய் காய்ச்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு 2-3 டைம் பறிச்சிட்டேன். இந்த தடவையும் பறிக்கணும், பழுத்துட்ருக்கு. ஆனால் இது ரொம்ப சைஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வரல, அப்படியே ரொம்ப கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது. ஆனால் அப்படியே பழுத்துருச்சு, திரண்டுருச்சு போல். இதுக்கப்புறம் இதை பறிச்சிடணும். அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இது மஞ்சள், கருமஞ்சள்.
கருமஞ்சள் வந்து இப்போ வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கும். 7 மாதத்துக்கு மேலே இருக்கும். இன்னொரு 1 மந்த்து அந்த மாதிரி கழித்து தான் இதை பிடுங்கணும். எவ்வளோ மஞ்சள் வச்சுருக்குன்னு தெரியல, உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டில் போட்ட விதையிலிருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கொய்யா செடியும், அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு சாத்துக்குடி அதுவும் முளைஞ்சிருக்கு. இங்கே 2 செடி முளைஞ்சிருப்பாங்க. இது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் செடி, அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், அது வந்து ஆரஞ்சு சாத்துக்குடி. அது வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்டது. அதுவே 2-3 செடி முளைஞ்சிருக்கு. 3 செடி நல்லாவே வந்துட்டுருக்கு. அதை வந்து கொஞ்சம் தனியாக ஒரு பாட்டில் எடுத்து வச்சு அந்த செடியை வளர்த்து பார்க்கணும், எப்போ ஆரஞ்சு வைக்குதுன்னு. அப்படி இல்லைன்னா கீழே எடுத்துகிட்டு போயிட்டு தோட்டத்தில் வச்சு பார்க்கணும், அப்போ தான் தெரியும். இந்த இல்லைன்னா பெரிய பாட்டிலை மாற்றி வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மிளகா செடி, இதை காட்டிட்டேன் ஆல்ரெடி. இதில் நிறைய மிளகா இப்போ வச்சுருக்கு, உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே. இது எல்லாத்தையும் பறிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் இருந்து நான் மாற்றி இப்போ அந்த ஃப்ரிட்ஜோட பாக்ஸ் வந்து எனக்கு கம்மியாகவே கிடச்சிது பழைய இரும்பு கடையில். அதை தான் வாங்கி இப்போ நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா க்ரோ பேக் வாங்குறத விட ரொம்ப காஸ்ட் வைஸில் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய செடிங்களும் வைக்க முடியுது. அதே மாதிரி பெரிய பெரிய கொஞ்சம் கொடி காய்கறிங்க அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் செடி அந்த க்ரோ பேக்லேருந்து பிடிங்கி வச்சனால இப்படி இருக்குது. இதுவும் துளுத்து வந்துடும், துளுத்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் தக்காளியில் நிறைய வெரைட்டிஸில் இங்கேயும் எடுத்து வச்சுருக்கேன் நான், பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி செடிங்க இதில் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இது எல்லாமே க்ரோ பேக்லேருந்து பிடுங்கி வச்சது தான் இந்த பாட்டில். அதுக்கப்புறம் இது ஒரு வெண்டைக்காய், இது வந்து பிடுங்கி வச்சேன், அதனால் வாடி இருக்குது. இன்னும் ஒரு 2 நாளில் இதுவும் நல்லா வந்துடும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது க்ரோ பேக்கோட. அப்புறம் அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா கொடி காய்கறிகள் வந்து நான் போட்டு பந்தல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து முறையாக வந்து நான் மாடியில் பந்தல் போட்டு கொடி காய்கறிகளை வச்சுருக்கேன். இப்போ தான் ஒரு செடியும் வந்துட்டுருக்கு. இதில் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு. இதில் வந்து 2 சொரக்காய் செடி வச்சுருக்கேன். குடுவை சொரை ஒன்று, சிட்டு சொரைன்னு சொல்லிட்டு ஒன்று, 2 ரகம் இதில் வந்து வச்சுருக்கேன் நான். அடுத்து இது இப்போ தான் கொடி வந்து படர்ந்து மேலே இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது இது வந்து பூசணி போட்டிருக்கேன். பூசணிலேயே வந்து நீட்டு பூசணி, அதுக்கப்புறம் குண்டு பூசணின்னா நம்ம பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பரங்கிக்காய் தான் இந்த இதில் போட்டிருக்கேன். இதுவும் ஓரளவுக்கு கொடி வந்து இப்போது வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பூசணி தான் இதுலேயும் போட்டிருக்கேன். அது வந்து 2ம் நீட்டு, இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, குண்டாக வரும், உருண்டையாக வரும், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி பரங்கிக்காயில். இது 2மே கொடி தான் எல்லாமே வந்துட்டுருக்கு. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி செடி ஒன்று வச்சுருக்கேன். அது இல்லாமல் 2 செடி வச்சுருக்கேன். மூக்குத்தி அவரையில் சிகப்பு, இது வந்து சிகப்பு வெரைட்டி. இதுவும் இப்போ தான் கொடி வந்து பிடிச்சி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் புதுசாக இருக்குது, நான் வாங்கிட்டு பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். செடியும் நல்லா வந்துட்டுருக்கு, பரவாயில்லை. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரையிலேயே இது வந்து பச்சை மூக்குத்தி அவரை. இதுதான் இப்போ பூ வச்சு எனக்கு காயும் வச்சுருக்கு, ஒரு சில காயெலாம் வச்சுருக்கு. அது வந்து இங்கே கீழே காட்டுற பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில, காயும் வச்சுருக்கு மூக்குத்தி அவரையில் க்ரோ பேக்கில் வச்சு. இப்போ தான் கொடி இது வந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த சைடு இருக்கிற செடி பார்த்திங்கன்னா சிறகு அவரையும் வச்சுருக்கேன். சிறகு அவரை வந்து இப்போ தான் கொடி படர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கேன். இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு வருது, எப்படி வருதுன்னு காட்டுறேன். இப்போ தான் நான் வந்து மாடி தோட்டத்தில் சின்னதாக அப்படியே கற்றுட்டு ஒன்றா பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். உங்களோட சப்போர்ட்டு வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி மாற்றணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து நான் கண்டினியூவாக கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நான் மஷ்ரூம் சம்மந்த வீடியோஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வீட்டுக்குள்ளேயே மஷ்ரூமை வந்து நான் இப்போது சின்ன ரூமில் போட்டிருக்கேன், ஆட்டோமேட்டிக் ஃபாகர் போட்டிருக்கேன். அதனோட வீடியோஸையும் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டினியூவாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க.